சிவாய நமக சொல்லலாம். சிவாய நமக படிக்குவாம. எஸ். गलद्दानगण्डं मिलद्भृङ्गषण्डं चलच्चारुषण्डं जगत्राणशौण्डं कनद्दण्डकाण्डं विभद्भङ्गचण्डं शिवप्रेमपिण्डं भजे वक्रतुण्डम्. ஓகே. ஸோ புஜங்கம்னு சொன்னாலே எல்லாத்துலேயும் புஜங்கம் வந்துடும் இல்லையா? சுப்பிரமணிய புஜங்கன்றோம், ராம புஜங்கன்றோம், சிவ புஜங்கன்றோம். புஜங்கம்ங்கிறது ஒரு சந்தஸ், ஒரு மெட்டு. அந்த மெட்டில் எழுதுறது அந்த புஜங்க சோஸ்திரம் ஒரு மெட்டில் எழுதுறான்னு சொல்கிறான். அதான் புஜங்கங்கிறது ஒரு மெட்டோட பேர். அது அந்த மெட்டில் எழுதுறான் கவிதைகளை. ஸோ கலத்து தான கண்டம், தானங்கிறதுக்கு ஒரு புது அர்த்தம் இங்கே பார்க்குறோம் நம்ம. முதல் ஸ்லோகம் பிள்ளையாரோட ஸ்துதி. இது சிவனோட இது கிடையாது, பிள்ளையார் ஸ்துதி முதல் ஸ்லோகம். ஸோ தானாங்கிறதுக்கு ஒரு அர்த்தம் இங்கே மஸ்தகத்திலேருந்து வழியக்கூடிய நீர், யானையோட மஸ்தகத்திலேருந்து வழியக்கூடிய மத நீருக்கு தானான்னு ஒரு பேர் இருக்குது. ஸோ தான மேபி மதானாங்கிற இதுலேருந்து வந்திருக்கலாம். மதானா மதம் பிடிச்ச தண்ணி, அந்த தண்ணி வருது இல்லையா, அதனால தானாங்கிறது மத நீர். ஸோ கலத்து தான கண்டம், கண்டம்னா சீக்ஸ்ன்னு சொல்லுவோம் நார்மலாக, நம்மளுடைய சீக்கு, நம்மளுடைய கண்ணா. ஸோ யானைக்கு பொறுத்த வரைக்கும் மஸ்தகம். ஸோ மஸ்தகத்திலேருந்து கலத்தி விழருது, மஸ்தகத்திலேருந்து வழியக்கூடிய அந்த நீர் மிலத்து பிருங்க ஷண்டம், அந்த மத நீருக்காக வேண்டி என்னெல்லாம் வரும்னு சொன்னால் பிருங்க வண்டுகள், அதுலேருந்து அதில் இனிப்பாக இருக்கும் போல் இருக்குது, அந்த வண்டு கூட்டம் அப்படியே ரீங்கரிச்சுட்டு வந்துடும். ஸோ ஷண்டம், அந்த பிருங்க ஷண்டம், அந்த வண்டு கூட்டங்கள் அப்படியே சேரும் அந்த மத நீர் குடிக்கிறதுக்காக. சலச்சாரு சுண்டம், சுண்டம்னா தும்பிக்கைன்னு அர்த்தம். ஸோ பிள்ளையாரோட அந்த தும்பிக்கை சலத்தை அப்படியே அசைஞ்சுட்டு இருக்கக்கூடியது. அப்போ ஸோ அந்த பிள்ளையார் அப்படியே மேலேருந்து மத நீர் ஒழுகிறது, வண்டுகள் ரீங்காரம் பண்ணிட்டு இருக்கு, அவருடைய தும்பிக்கை அப்படியே அசைஞ்சுட்டு இருக்கு. ஜெகத்து திராண சவுண்டம், சவுண்டம்னு சௌண்டீரியம்னாலே ஒரு ஃபிட்னஸ், ஒரு தகுதி, ஒரு காம்பீரியம், எல்லாமே சௌண்டீரியம்ங்கிறதுக்குள்ள அடக்கம். ஸோ ஜெகத்ராண சவுண்ட, உலகத்தையே ரட்சிக்கக்கூடிய அந்த சாமர்த்தியம் உடைய அந்த பிள்ளையார். கனத்து தந்த காண்டம், தந்தான பல்லு இல்லையா? அப்போ பிள்ளையாரோட பல்லு என்னது? அவருடைய அந்த என்னது இது, அந்த தந்தம். ஸோ கனத்துனால ஷைனிங்னு அர்த்தம். நல்ல கனகம்னாலே கோல்டு, கனத்துனால ஷைனிங். ஸோ அப்படி ஷைன் பண்ணக்கூடிய தன்னுடைய அந்த தந்தத்தோட காண்டம்னு சொல்லும்போது ஒரு பார்ட்டுன்னு அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவருடைய ஒரு பார்ட் அவர் தான் உடச்சி எழுதிட்டாரு. மகாபாரதம் எழுதுறதுக்கு தான் தன்னுடைய தந்தத்தை உடச்சி தானே எழுதினார். அதனால அந்த ஷைனிங்காக இருக்கக்கூடிய அந்த ஐவரியோட அந்த பார்ட்டு அதுவும் இருக்குது. ஸோ விபத்து பங்க சண்டம், விபத்து ஆபத்து, விபத்துனா ஆபத்து. ஸோ அந்த ஆபத்துக்களை எல்லாம் பங்கப்படுத்தக்கூடிய வேகத்தோடு பங்கப்படுத்திடுவார். சண்டம்னு சண்ட வேகத்தோடு வருவார். வேகமாக நமக்கு வரக்கூடிய விக்னங்களை, ஆபத்துக்களை தடுக்கக்கூடியவர். சிவப்பிரேம பிண்டம், சிவனுடைய அன்புக்கு பாத்திரமானவர். பிண்டம்னாலே உடம்பு இல்லையா? ஸோ சிவப்பிரேம பிண்டம், ஸோ சிவனுக்கு பிரியமான அந்த பிள்ளையாரை, அப்படிப்பட்ட வக்ரதுண்டம், அப்படி வளைந்திருக்கக்கூடிய தும்பிக்கையோடு கூடிய அந்த பகவானை பஜே அப்படின்னு அந்த பிள்ளையாரை ஸ்துதி பண்ணி ஆரம்பிக்கிறார் இந்த ஸ்லோகத்தை ஆதிசங்கரர். चलच्चारुषण्डं जगत्राणशौण्डं काण्डं विभद्भङ्गचण्डं शिवप्रेमपिण्डं भजे वक्रतुण्डम्. अनाद्यन्तमाद्यं परं तत्त्वमत्वं चिदाकारमेकं तुरीयं तु अमेयम् हरिब्रह्ममृत्यं परब्रह्मरूपं मनोवाक् अतीतं महशैवमीडे. ஸோ சிவனை பற்றின ஸ்லோகம் இப்போ ஆரம்பிக்கிறது. சிவனை ஈடே 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 ஈழே ரெண்டுமே ஒரே அர்த்தம், போற்றுகிறேன் அப்படின்னு அர்த்தம். ஸோ சைவமீடே, சிவனை, அந்த சிவனை நான் மகசைவம், மகஸ்னா ஒளி. ஸோ ஒளி பொருந்தி அந்த சிவனை நான் ஈடே வழங்குகிறேன், போற்றுகிறேன் அப்படிங்கிறார். அனாதி அந்தம் ஆத்யம், அதான் ஆதியும் கிடையாது அந்தமும் கிடையாதுன்னு சொல்லலாம், இல்லை ஆதியும் அந்தமும் அவரே அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஆத்யம் ஆதி புருஷனாக, அப்படி சதாசிவ ஸ்வரூபமாக. ஸோ ஆதி, ஆதியும் கிடையாது அந்தமும் கிடையாது. ஸோ முடிவே கிடையாது, அப்படி தான் நிற்கிறார் அவர். அந்த திருவண்ணாமலையில் அப்படியே தன்னுடைய அடிமுடி காணாத ஸ்வரூபத்தை காட்டினார் இல்லையா? அதாவது லிங்கோத்பவர்னு சொல்கிறோம் நம்ம. லிங்க ரூபமாக, லிங்க வடிவத்தில் அப்படியே நின்றுட்டார், மேலுங்க அடிமுடி காணாத மாதிரி. அப்படி ஆத்தியமான புருஷன். பரம் தத்துவம் அர்த்தம், உயர்ந்த தத்துவத்துடைய அர்த்தம்.
ஸோ பகவான்கிட்டருந்து பகவான் தத்துன்னு சொன்னால் அவர்கிட்டருந்து வரக்கூடிய எல்லாமே தத்துவங்கள், சாங்கிய தத்துவங்கள்லேருந்து எல்லாமே பகவான்கிட்டருந்து வரக்கூடிய தத்துவங்கள். ஸோ அந்த தத்துவங்கள் யாரை காட்டுறது, அதோட அர்த்தம் என்னதுன்னு பார்த்தானா அது பகவான். ஸோ பரம் தத்துவம் அர்த்தம், தத்துவங்களுக்கெல்லாம் அர்த்தமாக இருக்கக்கூடியவர். சித் ஆகாரம் ஏகம், சித் ஸ்வரூபின்னு சொல்கிறோம் தேவியா, அது மாதிரி சித் வடிவமாக இருக்கக்கூடியவர் பகவான். ஸோ உள்ளுக்குள்ளே சித்தாக நம்மளை இயக்குபவராக அந்த வடிவெடுத்து எல்லாருக்குள்ளேயும் இயக்க வைக்கக்கூடிய சக்தியாக இருக்கக்கூடிய ஒருத்தர் ஏகம். துரியம், ஸோ அவர் 4வதுன்னு சொல்லும்போது என்ன அர்த்தம், பரமாத்ம ஸ்வரூபம். இந்த ஆத்மாங்கிறதுக்கு ஆத்மாவையும் துரியம்போம், பரமாத்மா துரியம், எல்லாமே துரியம் தான். என்னென்னா முக்குண நிலைகளையெல்லாம் தாண்டியவர். அந்த விஸ்வன், தைஜசன், அப்புறம் பிராக்ஞன், இப்படி 3 நிலைகள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் தாண்டிய ரூபம் துரியம்னு சொல்லக்கூடியும். ஸோ அப்படிப்பட்ட 4வது நிலையாக எல்லாவற்றிலும் ஊடுருவிக்கக்கூடிய நிலையாக பரமாத்ம ஸ்வரூபமாக து அமேயம். அமேயம்னு சொன்னால் அளவிட முடியாதவர்னு அர்த்தம். ஸோ இப்போ இப்படி அளவோடு அறுதிட்டு கூற முடியாதவரை, அப்படிப்பட்ட ஸ்வரூபம். ஹரி பிரம்ம மிருக்யம், மிருக்யன்னு தேடுறது. ஸோ ஹரி விஷ்ணுவாலும் பிரம்மாவாலும் தேடப்படக்கூடிய ஸ்வரூபம். அவன் தேடின்னு போனா இல்லையா, லிங்கோத்பவரை தேடின்னு போனா. ஸோ அடியை பார்க்கறதுக்கு நம்ம விஷ்ணு போனார், பிரம்மா வந்து மேலே பார்க்கறதுக்கு போகிறேன்றாரு. ஆனால் யாரும் கண்டுபிடிக்க முடியல. பரபிரம்ம ரூபம், அப்படி பிரம்மஸ்வரூபமாக பரபிரம்மஸ்வரூபமாக இருக்கக்கூடியவர். மனோவாக் அதீதம், மனசிற்கும் வாக்கிற்கும் அப்பாற்பட்ட அந்த பரபிரம்மத்தை, மகக ஒளிபொருந்திய அந்த ரூபத்தை, சைவம் ஈடே சிவஸ்வரூபியை நான் போற்றுகிறேன். அநாத்யம் தமாத்யம் பரம் தத்வமர்த்தம் சிதாகாரமேகம் துரியம் து அமேயம் ஹரி பிரம்ம மிருத்யம் பரபிரம்ம ரூபம் மனோவாக் அதீதம் மகஷைவமீடே. स्वशक्त्यादिशक्त्यन्त सिंहासनस्थं मनोहारि सर्वाङ्गरत्नोरुभूषं जटाहि इन्दुगङ्गास्ति शम्याकमौलिं पराशक्तिमित्रं नुमः पञ्चवक्त्रम्. நுமான்னு வந்திருக்கா, நுமானாலும் ஒன்றும் இது இல்லை, தப்பு இல்லை. சாரி ராதாகிருஷ்ணா, ஸ்தோத்திர நிதியில நுமா தான் இருக்கு, நீங்க நமான் படிச்சிருக்கீங்க. ஆமா, ஒரு இதுல நமான்னு கொடுத்துருக்கா. அவ எடுக்கிறது இடத்துல இருந்து சசிகலாக்கு அங்க நடக்கிறா, அங்க இது நடக்கிறது இப்போ இல்லை. ஸோ சக்தி ஆதி சக்தி அந்த, ஸோ தானே முழு சக்தியாக, சக்தியை தன்னுள் கொண்டவராக, மாயை தானே சக்தி. ஸோ ஆதியும் அந்தமும் சக்தி வடிவமாக, சக்தி அவருக்குள்ளே இருக்கா, அவருடைய பவர் தான் அந்த சக்தி. ஸோ அப்படி ஆதியும் அந்தமுமாக சக்தியோடு கூட சிம்ஹாசனஸ்தம், அப்படி சிம்ஹாசனத்தில் வீற்றிருக்கக்கூடியவராக, மனோஹாரி மனசை கவரக்கூடியவர், மனசையெல்லாம் அபகரிச்சிடுவர். ஹரணம் பண்ணுறதுன்னு அபகரிக்கிறது, எல்லாருடைய மனதையும் அபகரிக்கக்கூடியவராக, சர்வ அங்க ரத்ன உருபூஷம், எல்லா அங்கங்களிலுமே அப்படியே ரத்னமயமாக உருபூஷம் அலங்கரிக்கப்பட்ட ஸ்வரூபம். ஸோ பகவானுடைய ஆபூஷணங்கள்லாம் என்னதுன்னு பார்த்தா பின்னாடி வருது இல்லையா, ஜட்டாமுடி, அதுவே அவருக்கு அலங்காரமாக இருக்குது. ஜடாமுடி கூட ஆபூஷணமாக தான் இருக்குது, அவருடைய முடியே அப்படி கோல்டன் கலரில் ஜில்ஜில்னு இருக்குது தலை மேலே. அகி பாம்பு, எல்லா இடத்துலையும் பாம்பு, தலையிலேருந்து கால் வரைக்கும் பாம்பு சுற்றின்னு இருக்குது, இதுவும் ஒரு ஆபரணம். இந்து, தலை மேலே இந்து இருக்குது, இந்துன்னு சந்திரன். ஸோ பிறை சந்திரனை தலையில் சூடிக்கொண்டு, கங்கை நதி தலையில் உட்காண்டிருக்கா. அஸ்தி கபால மாலையை போட்டுருக்கார் இல்லையா, ஆபூஷணமாக கபாலத்தாலேயே அஸ்தி எலும்பை வச்சு கபால மாலையை போட்டுருக்கார், அஸ்தி பூஷணம். ஷம்யாக்கம்னு சொன்னால் பஸ்மம்னு எடுத்துக்கணும், விபூதின்னு எடுத்துக்கணும். ஏன்னா ஷம்யாக்காங்கிறதுக்கு எக்ஸாக்டாக பார்த்தா கட்டைன்னு தான் அர்த்தம். ஷமி மரம்னெல்லாம் சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி ஒரு மரக்கட்டைக்கு தான் ஷம்யான்னு வருது. ஆனால் இங்கிட்ட மரக்கட்டையிலேருந்து வெளிவரக்கூடியது கடைசியில் வர்றது பஸ்மம் தான். இப்போ மரக்கட்டையில் வச்சு தான் உடம்பைய சிதை ஏற்றுறோச்சே அந்த சிதாபூஷமாக தான் அலங்கரிச்சுக்கிறார். அந்த சிதையிலேருந்து வரக்கூடிய பஸ்மத்தை மனிதனோட சுடுகாட்டில் தான் உட்காண்டிருக்கார், அதே தான் அவருக்கு பஸ்மம். ஸோ அப்படி பஸ்மத்தால் உடம்பு முழுக்க அலங்கரிக்கப்பட்டவராக, மௌலிம் தலையில் நல்லா மௌலியை வைத்துக்கொண்டு கிரீடத்தோடு கூட, பராசக்தி மித்திரம், பராசக்தியோட மித்திரங்கிறது என்னது, அவருடைய ஒரு பாகத்தை கொடுத்துட்டார். அப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு, தன்னுடைய பாகத்தையே கொடுக்கக்கூடிய அர்த்தநாரி ஸ்வரூபமாக தன்னையே அப்படி வழங்கக்கூடியவராக, பராசக்தியோட மித்திரமாக. நம பஞ்சவக்திரம், 5 முகம் இல்லையா அவருக்கு, 5 முகம் என்னது, சத்யோஜாதம், வாமதேவம், அப்புறம் அகோரம்னு ஒரு மூஞ்சி, அது பின்னாடியே வருது.
அடுத்த லைன்லேயே வருது. ஸோ தத்புருஷம் ஈசானம் அப்படின்னு 5 மூஞ்சி இருக்குது. அப்படி 5 முகங்களை உடைய அந்த சிவனை நான் வணங்குகிறேன். ஸோ நேபாளில் தான் நம்ம இந்த முகங்கள்லாம் பார்க்கலாம். நேபாளில் பசுபதிநாத்தில் மட்டும்தான் இந்த இப்போ அந்த கோவிலை இடிச்சு விட்டால என்னன்னு தெரில, எதனால் இப்போது போய் பார்த்தா அது அந்த முகத்தோடு உள்ளவர் பசுபதிநாதராக இருக்கார். मनोहारी सर्वांग रत्नोरुभूषं जनास्ति संज्ञागमौलिं पराशक्ति मित्रं पंचवक्त्रम् शिव ईशान तत्पुरुषा घोरवामादिभिर्पञ्चभिर्मुखैः अनौपम्य शत्रं कथं तत्त्वविद्याम् अतीतं परं त्वां कथं वेत्ति को वा. சிவா. ஸோ அந்த 5 முகத்தை சொல்கிறார். சிவனை மங்களமான முகம், இங்கே சத்யோஜாதத்தை விட்டுட்டார். அதனால சத்யோஜாதம் அந்த சிவங்கிற வார்த்தையில் சத்யோஜாத முகத்தை சொல்கிறாருன்னு வச்சுக்கலாம். ஏன்னா மற்றதெல்லாம் இருக்குது. ஈசான முகம், தத்புருஷ முகம், அகோர முகம், அதாவது ஒரு செயலை பொறுத்து. இப்போ அகோர முகம்னா ஆக்சுவலாக சம்ஹார ஸ்வரூபியாக இருக்கிறதுக்கு அகோரன்னு போடுறான். அகோரன்னு அர்த்தம் என்னென்னா சாந்த ஸ்வரூபின்னு அர்த்தம். கோரம் இல்லாத முகம் சாந்த ஸ்வரூபின்னு. ஆனால் அங்கே போடுறோச்ச பார்த்தானா சம்ஹார மூர்த்தியாக இருக்கிறோச்ச அகோர முகத்தோடு இருக்காருங்கிற மாதிரி சொல்கிறான். எனிவே ஸோ அகோரம் தத்புருஷ இதெல்லாம் வந்து ஒரு அவருடைய செயல்கள். ஸோ தத்புருஷ முகம். அப்புறம் வாமாதிபிகி வாமனம் சொல்கிறோம் இல்லையா, வாமதேவம் அப்படின்னு சொல்கிறோம் நம்ம இவருக்கு. ஸோ அந்த வாமதேவ முகம் இப்படி 5 முகங்களோட பஞ்சபிகி. இந்த பஞ்சபிகி ஹிருத்முகைன்னு அப்படியே அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஹரதி. ஸோ அப்படிப்பட்ட அழகான முகங்களுடைய 5 முகங்களோடு கூட ஷட்பிகி அங்கைஹி. ஸோ பகவான வேதஸ்வரூபின்னுட்டார். வேத அங்கங்கள் 6, 4 வேதம், அந்த 4 வேதத்தோட அங்கங்கள் 6. ஸோ வேத அங்கங்களோடு கூட இருக்கக்கூடியவர். ஔபம்ய ஷட்ரிம்ஷதம் தத்துவம், அதாவது இப்போ 36 தத்துவம்னு சொல்லிட்டார். நம்ம வந்து சாங்கிய யோகத்தில் பார்த்தோம்னா 24 தத்துவம் சொல்கிறோம், ஆத்மாவோடு சேர்த்து 25ன்றோம். மற்றபடி இதிலெல்லாம் பார்த்தோம்னா அபிராமி அந்தாள் பார்த்தா 36 அறங்களுடன் அப்படி தான் வருது. 36 அறங்களோடு கூடியவள்னு அபிராமி அந்தாதியில் அப்படி பார்க்குறோம் தேவியா. அதே மாதிரி இங்கே வந்து பகவானை வந்து சொல்லும்போது 36 தத்துவங்களோடு கூடியவர். இந்த 36 தத்துவங்களில் சொல்லும்போது சதாசிவ தத்துவம்னு ஒன்று வருது, சிவ தத்துவம்னு ஒன்று வருது, சக்தி தத்துவம்னு ஒன்று வருது. ஸோ இது மாதிரி வித்யை, கலா, நாதம், பிந்து இதெல்லாமே அவள் வந்து தத்துவங்களோடு சேர்த்துடுறான். ஸோ பகவானை பிந்து ஸ்வரூபமாக பார்க்கறது, நாதஸ்வரூபமாக பார்க்கறது, இப்படியெல்லாம் வித்யாரூபமாக இப்படியெல்லாம் பார்க்குறோச்சே. இப்போ 36 தத்துவங்கள் அதீதம், இதையும் தாண்டி நிற்கிறேன். இந்த 36 தத்துவங்கள் எல்லாமே பகவான்றது வரக்கூடியதானே. ஸோ பகவான் இதை தாண்டி தத்துன்னு ஸ்வரூபியாக இருக்கார். அதீதம் தாண்டியவராக, இந்த 36 தத்துவங்களை கடந்தவராக. ஔபம்யா உபமான சொல்ல முடியாது. பகவானுக்கு யாராவது உபமான சொல்ல முடியுமா? பரம் துவாம், எல்லாருக்கும் மேலாக இருக்கக்கூடிய உன்னை கோவா கதம் வேத்தி, யாராவது எப்படியாவது அறிஞ்சிக்க முடியுமா என்னன்னு கேட்குறார். கதம்னு எப்படி ஒன்று தெரிஞ்சுக்க முடியும்ப்பா பகவானே? 36 தத்துவங்களையும் தாண்டி, இந்த 36 தத்துவங்களே முதல்ல புரியாது. அது புரிஞ்சுட்டு அதுக்கு மேலே இருக்கிற ஒன்றை எப்படிப்பா புரிஞ்சுக்கிறது? யார் தான் அறிந்து கொள்ள முடியும்? पंचभिः हृन्मुखैः षड्भिः अङ्गैः अनौपम्य शत्रिंशतं तत्त्वविद्याम् अतीतं परं त्वां कथं वेत्ति को वा. वेरी गुड. राधे कृष्ण मैम. प्रवाल प्रवाह प्रभाशोनम अर्धम मरुद्वन मनिश्री मखत्यामम अर्धम गुणस्योतम एतत् वपुश्चैवम अन्तः स्मरामि स्मरापत्ति संपत्ति हेतुम. हेतोहो हेतुம்னு வருதா? சம்பத்தி. ஆமா மேம். அது ஹேத்துங்கிறது என்ன சரி கிடையாது. ஹேத்தோஹோன்னு மாத்திக்க வேண்டியதான் அதை. ஓகே மேம். ஆமா. பிரவாள பிரவாக பிரபா, அதாவது பிரவாளம்னா பவழம். ஸோ பிரவாள பிரவாகன்னா பகவானுடைய தேகம் எப்படி இருக்குது? பழன்னு பவழ மாட்டான், பொன்னார் மேனியன்னு சொல்கிறோம் பகவானை. ஸோ அப்படி பொன் கலரில் பவழ கலரில் இருக்கார் அவன். அப்படி பிரவாகமாக பிரபை, அந்த ஒளி அப்படியே இது பவழம் வந்து அப்படியே ஒளி பொருந்தி இருக்கிற மாதிரி பகவானுடைய தேகம். ஷோணம்னா ரெட்டு, அந்த ரெட்டு கலரில் இருக்கார் பகவானுடைய உடம்பு. அர்த்தம் அது பாதி,
பகவானுடைய பாதி உடம்பு தான் இப்படி இருக்குது, பிரவாள கலரில் இருக்கான். மீதி உடம்பு எப்படி இருக்குன்னா மருத்துவன் ஒரு ஆளுக்கு பேர் யார்? இந்திரன். மருத்துக்களோடு கூடியவன், அதனால மருத்துவன்னு பேர் இந்திரனுக்கு. ஸோ மருத்துவன். அப்போ இந்திர நீலமணி, மருத்துவன் மணி அப்படின்னு சொன்னால் மருத்துக்களோட கூடிய இந்திரனோட மணி அப்படின்னா இந்திர நீலமணி அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒரு ஷியாம கலர். தேவிக்கு பாதி உடம்ப கொடுத்துட்டார், அதனால அர்த்தம் ஸ்ரீமக ஷியாமம். அவருடைய பாதி உடம்பு எப்படி இருக்குன்னா, லெஃப்ட் சைடில் பார்த்தோமானா அர்த்தநாரி வடிவில் அவரோட பாதி உடம்பு இந்திரநீல கலரில், ஒரு ஷியாம கலரில், தேவியோட சொரூபம் அந்த கலரில் அவர் ஸ்ரீமகா, ஸ்ரீ பொருந்தி ஐஸ்வர்யமாக ஒளி பொருந்தி இருக்கிறார். அர்த்தம் குணஸ்யூதம். சூத்தம்னு பேக்னு அர்த்தம் இல்லையா? குணஸ்யூதம்னு குணங்களோட பையன் அர்த்தம், முழு குண வடிவினர். ஸோ எல்லா குணங்களும் அவர்கிட்ட தான் வருது, அவர் தான் குணங்களுடைய இருப்பிடம். ஏதத் வபுகு, இந்த உடம்பு பகவானை சகுண வடிவாக பார்க்குறோச்சே, பகவான் குணங்களோட வடிவமாக, குணங்களோட இருப்பிடமாக, சகுண ஸ்வரூபியாக இருக்கிறார். சைவம் அந்தக, சைவம்னு மங்களம்னு எடுத்துக்கணுங்க. ஸோ உள்ளுக்குள்ளே எல்லாம் மங்கள வடிவினராக, பகவானுக்கு மிருடன்னே பேர். மிருடன்னா மங்கள வடிவினன். பிறந்த உடனே அவருக்கு பேர் மிருடன் தான். அப்புறம் ஒரேடியாக அழுததுனால தான் பிரம்மா வந்து அவருக்கு ரோதிதி துருத்ரகான்னு ருத்ரன்னு பேரை கொடுத்தார். ஸோ அதனால அப்படி ஒரு சைவம் மங்களத்தோடு கூடியவர். அப்படிப்பட்ட அந்த பகவானை, அந்த சிவனை அந்தகா ஸ்மராமி, உள்ளுக்குள்ளேயே நான் ஸ்மரிச்சுட்டே இருக்கேன், தியானம் பண்ணிகிட்டே இருக்கேன். பகவானை நான் தியானம் பண்ணுறேன். எதுக்கு? ஸ்மர ஆபத்தி. ஸ்மரன அது மன்மதன். மன்மதன் இந்த காமங்கள் எல்லாம் விலகணும், அது ஆபத்து. ஸோ ஸ்மரணால் ஏற்படக்கூடிய காமம் வந்து நம்மளுக்கு ஆபத்தை விளைவிக்கக்கூடியது. அந்த ஆபத்திற்காகவும் அதை நீக்குவதற்காகவும் சம்பத்தி ஹேதோஹோ, சம்பத்தியை அடையணும், அந்த 2 காரணங்களுக்காகவும் நான் அந்த பகவானை மனசுக்குள்ளே தியானிக்கிறேன் அப்படிங்கிறார் சங்கரன். பிரவாள பிரவாக பிரபாஷோணமர்தம் மருத்வன் மணிஸ்ரீ மகஷாமவர்தம் குணஸ்மூதம் ஏதத் பபுஷைவம் அந்தஹ ஸ்மராமி ஸ்மராபத்தி சம்பத்தி ஹேதோஹ. அதே மேம் அடுத்த போறோமா? போறோம் 17 தரேன் அப்புறம். ஓகே 21 ஆயிடுச்சு, அதுக்காக. ஸ்வசேவா சமாயாத தேவா சுரேந்திர நமன்மௌலி மந்தார மாலாபிஷக்தம் நமஸ்யாமி சம்போ பதாம்போருஹம் தே பவாம்போதிபோதம் பவானி விபாவ்யம். மாலாபிஷிக்தம் சக்தம்னு போட்டிருக்கா, அதில் அர்த்தம் மாறல. ஓகே இருக்கட்டும். ஸ்வசேவா சம் ஆயாத தேவ அசுரேந்திராகா. ஸோ ஸ்வசேவா, தனக்கு சேவை பண்ணுவதற்காக சம் ஆயாத்தை கூட்டினுட்டார். எல்லாரும் பகவானுக்கு சேவை பண்ணுற ரூபத்தில் தான் இருக்கா. எல்லாருமே சேவை பண்ணி ஆகணும். யாரெல்லாம்? தேவ அசுரேந்திராகா, தேவர்களும் அசுரர்களுமே. அப்படி உயர்ந்த அந்த அசுரர் தேவர்கள் எல்லாருமே தன்னுடைய சேவையில் ஈடுபடுத்தப்பட்டவர்களாக சம் ஆயாத்தக, ஆயாத்தகன்னு கொண்டு வரப்பட்டார்கள். எல்லாருமே பகவானுக்கு சேவை பண்ணுறான்னு, பகவானை நமஸ்கரிக்கிறா, பகவானை ஸ்துதி பண்ணுறான் தேவர்களும் அசுரர்களும். நமன் மௌலி, ஸோ வணங்கிய மௌலி மந்தார மாலா அபிஷிக்தம். ஸோ அதாவது வணங்கப்பட வேண்டிய மௌலின்னு அர்த்தம். நமன் மௌலின்னு சொன்னான்னா எல்லாராலும் நமஸ்கரிக்கக்கூடிய அந்த மௌலி, அந்த கிரீடத்தோடு, அந்த தலை கிரீடத்தோட அதில் என்ன இருக்கா? மந்தார மாலா அபிஷிக்தம், மந்தார மாலையோடு கூடியது. ஏன்னா தேவலோகத்தில் உள்ள மரம் தானே மந்தார மலர். அதில் மந்தார மலர்கள் வெள்ளை விளையாட இருக்கக்கூடிய பூக்கள். ஆக்சுவலாக பகவானுக்கு பிடிச்சது கொன்றை மலர் சொல்கிறோம். ஏன்னா கொன்றை மலர் சூடி தான் எல்லாமே அந்த வேவி தோழி பங்கனில் பார்த்தானே கொன்றை மலர் தான் நம்ம ரெஃபர் பண்ணுறோம், மஞ்சள் இருக்கக்கூடிய பூ. ஆனால் இங்கே வந்து மந்தார மாலைன்னு சொல்லும்போது பகவானுக்கு அந்த வெள்ளை விளையர்னு இருக்கக்கூடிய மந்தார மாலையால் அலங்கரிக்கப்பட்ட அந்த சிவனை நமஸ்யாமி சம்போ, ஷம் ததாதி, அதனால தான் ஷம்புனே பேர் அவருக்கு. ஷம்னது ஷேமத்தை கொடுக்கக்கூடியவர். அப்படிப்பட்ட ஷம்புவை நமஸ்யாமி, நான் நமஸ்கரிக்கிறேன். தே பதாம்போருகம், எங்க பாதத்தை நமஸ்கரிக்கிறேங்கிறார். பாத விசேஷம். ஸோ உன்னுடைய 2 தாமரை பாதங்களை, பத அம்போருகம், அம்போருகம்னு தாமரை, பத அம்போருகம் தாமரை பாதங்களை தே உன்னுடைய நமஸ்கரிக்கிறேன். பவாம்போதி போத்தம், இந்த பாதங்கள் எப்படிப்பட்டதுன்னு சொன்னால் அதுதான் ஒரு போட்டு. போத்தம்னா போட்டு. ஸோ பவ அம்போதி, பவன சம்சாரம், அம்போதி கடல். சம்சார கடலை கடக்கிறதுக்கு ஒரு போட்டு வந்துருக்கு. அந்த கடலை கடக்கிற போட்டு என்னன்னு சொன்னால் பகவானுடைய தாமரை பாதங்கள். பவானி விபாவியம், பவானி கூட அதையே தியானிச்சுட்டு இருக்கா. விபாவியம்னு தியானிக்கிறா.
பாவனை பண்ணிட்டு இருக்கான்னு என்ன தியானிச்சுட்டு இருக்கா. பவானி உன்னுடைய மனைவியான பார்வதியும் அந்த பாதங்களையே தியானிச்சுட்டு இருக்கா. அப்படிப்பட்ட பாதங்களை நானும் தியானிக்கிறேன். ஏன்னா என்னுடைய சம்சார கடலை தாண்டி விற்கக்கூடிய போட்டு தான் அது. ஸ்வதேவா சமாயாததே தேவா சுரேந்திரா நமன்மௌலி மந்தார மாலாபிஷக்தம் நமஸ்யாமி சம்போ பராம்போருகம் தே பவாம்போதி போதம் பவானி விபாவ்யம். தேவியே நமः. மார்க்கம் கஜானனம அக்னிஷம் அநேகதந்தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாஸ்மஹே சர்வாபாதா பிரசமனம் த்ரைலோக்யஸ்ய அகிலேஸ்வரி ஏவமேவ த்வயாகாரியம் அஸ்மத்வைரி விநாசனம். ஸ்ரீ ஹரியே நமः. ஓம் நமः சிவாய. जगन्नाथ मन्नाथ गौरीं सनाथ प्रपन्नानुकम्पिन् विपिन्न आर्तिहारिन् मनस्तो ममूर्ते समस्तैकबन्धो नमस्ते नमस्ते पुनस्ते नमोस्तु. ஓகே, இந்த ஸ்லோகம் கொஞ்சம் ரொம்ப ஈஸியான ஸ்லோகம் இது. ஸோ சிவனை பார்த்து கூப்பிடுறாரு யாரு? சங்கரர். ஜெகநாத, ஜகத்துக்கே நாதனே. மன்னாத, என்னுடைய நாதனே. ஸோ ஜகத்தில் தான் நம்ம இருக்கோம், இருந்தாலும் நம்மளோடுன்னு சொல்லும்போது நமக்கு ரொம்ப அருகில் இருக்க மாதிரி இல்லையா, நமக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கிற மாதிரி ஆகிடுறது. அதனால் மன்னாதான்னு சொல்லுவோம். மத்துனா என்னுடைய. மன்னாத, என்னுடைய நாதனே. கௌரீசநாத, கௌரியோடு கூடிய நாதனே. கௌரியார் உமா இல்லையா. ஸோ இதுக்கு இன்னொரு விதமாக சொல்லுவோம் இல்லையா, சாம்ப சிவ, சாம்ப சதாசிவன் ஸ்லோகம் இருக்கு இல்லையா. அம்ப, அதுதான் சாம்பன்னு அர்த்தம். சாம்ப சதாசிவன் சொன்னான்னா அம்பாளோடு கூடிய சதாசிவன் அப்படின்னு அர்த்தம். ஸோ அது மாதிரி கௌரீசநாத, கௌரியோடு கூடிய நாதனே. பிரபன்ன அனுகம்பின், பிரபன்னர்கள் யார் உன்னை சரணாகதின்னு பிரபத்தி மார்க்கத்தில் போய் உன்னை சரணாகதின்னு அடையிறாளோ அவளுக்கு அனுகம்பான்னு இரக்கம், ரொம்ப தயையோடு கூடியவரே. விபன்ன ஆர்த்திகாரின், விபன்னர்கள்னா ரெண்டு விதமான அர்த்தம் உண்டு. விபன்னகன்னு சொன்னால் விபத்தில் மாட்டின்றவர்கள்னு ஜென்ரலாக அர்த்தம், அது டெத்துக்கும் யூஸ் ஆகும். விபன்னர்கள்னு சொன்னால் இறந்து போனவர்கள்னு அர்த்தம். ஆனால் இங்கே விபன்னங்கிறது அந்த அர்த்தத்தில் வரலை. மிஸ்ஃபார்ச்சூன் அல்லது கெலாமிட்டி, ரொம்ப துக்கம், ரொம்ப ஆழ்ந்த பெரிய ஒரு மிஸ்ஃபார்ச்சூன் வந்துடுது அவளுக்கு, ரொம்ப கேடுகாலம் வந்துடுது. அந்த மாதிரி இருக்கும்போது பயங்கர ஆர்த்தி அவளுக்கு, ரொம்ப துக்கம் மனசில் வரும். அவளுடைய ஆர்த்தியை ஹாரின், அபகரிக்கக்கூடியவரே. ஸோ அந்த மாதிரி உள்ளவர்களுடைய துக்கத்தை நீக்குபவர்களே விபன்னர்களுடைய. மக ஸ்தோமமூர்த்தே, ஸ்தோமன்னு சொன்னான்னா ருக்வேத மந்திரங்களுக்கு ஸ்தோமம்னு பேர். ஸோ மகஸ்தோம மூர்த்தே, ருக்வேதங்களினால் துடிக்கப்படக்கூடிய மூர்த்தியே. ஸோ ஸ்தோமமூர்த்தின்னு சொன்னால் ருக்வேதங்கள் எல்லாம் பகவானை பாடுறது. ஸோ அப்படிப்பட்ட அந்த மகத்தான ஸ்தோமங்களால் ருக்கு மந்திரங்களால் ஜபிக்கப்படக்கூடியவரே. சமஸ்த ஏகபந்தோ, எல்லாருக்கும் ஒரே பந்து, என்னுடைய ஒரே பந்து, அசைக்க முடியாத பந்து யாருன்னா சதாசிவனாகப்பட்ட அந்த பரமாத்மா. நமஸ்தே நமஸ்தே புனஸ்தே நமோஸ்து, மீண்டும் மீண்டும் உனக்கு நமஸ்கரிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி அர்ஜுனன் சொல்கிறான் இல்லையா, கீதையில் என்ன சொல்கிறான், நான் முன்னாடி நமஸ்காரம் பண்ணுறேன், பின்னாடி நமஸ்காரம் பண்ணுறேன், சுற்றி வந்து நமஸ்காரம் பண்ணுறேன், அப்படி நமஸ்காரம் பண்ணுறேன்னு சொல்கிறாலே, அது மாதிரி இங்கே சொல்கிறா சங்கரர், நமஸ்தே நமஸ்தே புனஸ்தே நமோஸ்து, மீண்டும் மீண்டும் உன்னை நமஸ்கரிக்கிறேன் பகவானே. ஜகநாத மன்னாத கௌரீசநாத பிரபன்னானுகம்பின் விபன்னார்த்திகாரின் மஹஸ்தோம மூர்த்தே சமஸ்தைக பந்தோ நமஸ்தே நமஸ்தே புனஸ்தே நமோஸ்து. विरूपाक्ष विश्वेश विश्वादिदेव त्रयीमूलशम्भो शिवत्रयम्बकत्वं प्रसीद स्मरत्राहि पश्यावमुक्त्यै क्षमां प्राप्नुहि त्रयक्षमां रक्ष मोदात्. இப்போ திருப்பி அட்ரஸ் தான் பண்ணுறார். பகவானோட பல பெயர்களை வச்சு கூப்பிட்றாருங்க. விரூபாக்ஷன்னா விரூப அக்ஷக, விரூபாக்ஷம்னா ஒரு எல்லாரும் மாதிரி இல்லை, டிஃப்ரெண்ட்டாக இருக்கார் பகவான். நெற்றியில் ஒரு கண்ணோடு இருக்கார், அக்னியை நேத்திரத்தில் கொண்டவர். ஸோ அந்த தன்னுடைய நெற்றி பால அந்த நெற்றிக்கண் அக்னியாக இருக்கக்கூடிய அந்த விருப்பமான அக்ஷத்தை உடையவரே. விஸ்வ ஈஷ, உலகத்திற்கே ஈசனே. விஸ்வ ஆதிதேவ, உலகத்திற்கு ஆதி தெய்வமான முதற்கடவுள், முதற்கடவுள், அப்படிப்பட்ட ஆதி தெய்வமே. த்ரயி மூல, த்ரயிங்கிறது வேதம், வேதங்களுக்கு ஆதாரம் யாருன்னா பகவான். பகவானுடைய ஹிருதயம் தான் வேதமாகவே பரிமளிக்கிறது, பகவானுடைய ஹிருதயத்தோட வார்த்தைகள் தான் அப்படி வேதமாக வருது. அதனால் த்ரயிங்கிறது வேதம், வேதத்தோடு மூலமே. ஷம்போ,
ஷம் ததாதி, ஷம்ன ஷேமம், ஷேமத்தை கொடுக்கக்கூடியவரே, ஷம் ததாதிங்க, அதனால அவருக்கு பெயர் ஷம்பு. ஸோ ஷம்புவே. சிவ, சிவங்கிறது யார்? மங்களத்தை தரக்கூடியதுனால சிவன்னு கூப்பிட்றார். திரையம்பக, இந்த 3 கண்களை உடையவர், சந்திரன் சூரியன் அக்னி என்ற 3ஐயுமே தன்னுடைய கண்களாக வைத்துக் கொண்டிருக்கக்கூடியவரே. துவம், நீ, பிரசீத, எங்களுக்கு அருள் புரிய வேண்டும், நீங்கள் பிரசன்னமாக வேண்டும், எங்களுக்கு அருள் புரிய வேண்டும். ஸ்மரத்ராகின்னு கூப்பிட்றார். ஸ்மரத்ராகின்னு ஸ்மரன்னா மன்மதன். ஸோ மன்மதன்லேருந்து வரக்கூடியது என்னது? காமம் இல்லையா? ஸோ அந்த காமத்திலிருந்து எங்களை காப்பாற்றக்கூடியவரே. ஸ்மரத்ராகின்னு சொன்னான்னா காமத்திலிருந்து காப்பாற்றக்கூடியவரே, மன்மதனுடைய காமத்திலிருந்து எங்களை காப்பாற்றுவோரே. இல்லை இன்னொரு அர்த்தம் பார்த்தோம்னா ஸ்மரத்ராகின்னு சொன்னான்னா ஸ்மரண ஸ்மரணம். ஸோ நினைத்தாலேயே எங்களை காப்பாற்றக்கூடியவரே. ஸோ ஸ்மரணம் பண்ணினாலேயே, அப்படி ஸ்மரியதே, அப்படி நினைச்சாலேயே திராகி, எங்களை காப்பாற்றக்கூடியவரே. பஷ்ய, அவமுக்தியை பஷ்ய, நீ எங்களை பார்க்கணும். எதுக்கு வேண்டி? அவமுக்தியை. ஸோ இந்த சம்சாரத்திலிருந்து எங்களை விடுவிப்பதற்காக, முக்தி அடைவிப்பதற்காக எங்களை நீங்கள் குளிர்ந்த கடாட்சத்தால் பார்க்கணும். பஷ்ய, எங்களை பார்க்கணும், கடாட்சிக்கணும். க்ஷமாம் பிராப்னுகி திரையக்ஷன் திருப்பி முக்கண்ணரேன்னு தான் கூப்பிட்றார். ஸோ திரையக்ஷா, 3 கண்களை உடையவரே, அந்த க்ஷமாம் பிராப்னுகி, நான் உங்களிடம் மன்னிப்பு கேட்கிறேன். அதாவது நான் என்ன அபராதம் பண்ணியிருந்தாலும் என்னை மன்னிக்கணும். க்ஷமாம் பிராப்னுகி, என்னை அடைவிக்க வேண்டும், மன்னிப்பை நீங்கள் எனக்கு கொடுக்கணும். மாம் ரக்ஷ மோதாத், எதுலேருந்து? முதம்னு சொல்லக்கூடிய விஷய சுகத்திலேருந்து வரக்கூடிய அந்த எக்ஸ்டசி, ஆனந்தம், ப்ளஷர்லாம் அனுபவிக்கிறோமே, அதிலிருந்து மாம் ரக்ஷ, பகவானே என்னை காப்பாற்றணும், என்னை மன்னிக்கணும், இந்த விஷயத்தில் போய் ஈடுபடுறதே என்னுடைய மனம், அதற்காக வேண்டி நீங்கள் என்னை மன்னியுங்கள், என்னை காப்பாற்றுங்கன்ற. விரூபாட்ச விஸ்வேஷ விஸ்வாதிதேவ த்ரயீமூல சம்போ சிவ த்ரயம்பகத்வம் பிரசீத ஸ்மரத்ராஹி பஷ்டாவமுக்த்யை க்ஷமாம் ப்ராப்னுஹி த்ரயக்ஷ மாம் ரக்ஷ மோதாத். ராதே கிருஷ்ணா. महादेव देवेश देवादिदेव स्मरारे पुरारे यमारे हर इति ब्रुवाण स्मरिष्यामि भक्त्या भवन्तं ततो मे दयाशील देव प्रसीद. மகாதேவா, திருப்பி அதில் சிம்பிளான ஸ்லோகங்கள் நம்மளுக்கெல்லாம் ஈஸியாக புரிகிற மாதிரி எழுதியிருக்கார். மகாதேவா, தேவர்களுக்கெல்லாம் மேலான தேவனே. தேவ ஈஷ, தேவர்களுக்கெல்லாம் ஈசனானவனே. ஈஷன்னாலே சக்தி உடையவன் அர்த்தம். ஈஷன்னாலே யார் யாருக்கு சக்தி இருக்கோ அவளுக்கு தான் ஈஷன்னே பேர். ஸோ தேவேஷ, தேவர்களுக்கெல்லாம் தலைமையாக சக்தி உடையவனே. தேவாதி தேவ, தேவர்களுக்கெல்லாம் மூத்த ஆதிதேவமே, முதற்கடவுளே. ஸ்மராரே, ஸ்மரன் என்ற மன்மதனுடைய எதிரியே. மன்மதன் அப்படி எரிச்சு விட்டார் கண்ணார இல்லையா? அரின்னு சொன்னால் எதிரி, அரேன்னா கூப்பிடுறது, எதிரியே, ஸ்மரனுடைய எதிரியே. அதாவது காமத்தை எல்லாம் தொலைச்சுடுவார். நமக்கு எதாவது காமம் வருதுன்னா சிவன் அதை நம்மளை குளிர கடாட்சிச்சு நம்மளுடைய காமத்திலேருந்து நம்மளை விடுதலை பண்ணிடுவார். ஸோ ஸ்மராரே. புறாரே, முப்புறங்களை எரித்தவர், அதனால புற அரே, புறங்களை எரித்தவரே. யம அரே, யமனே காலால் எட்டி உதச்சார் இல்லையா மார்க்கண்டையனை காப்பாற்றுறதுக்கு. ஸோ யம அரே, யமனுக்கு எதிரியாக, யமனுக்கு யமன், பகவான் யார்? யமனுக்கே யமனா வந்துட்டார், அவரே காலால் வச்சுவிட்டார். ஸோ அப்படிப்பட்ட யமாரே, யமனுடைய எதிரியே. ஹர, ஹரான்னு சொன்னால் அபகரிக்கப்பவர்னு அர்த்தம். நம்முடைய மனசெல்லாம் அவர்கிட்ட இழுத்துடுவர், அதனால தான் அவருக்கே ஹரன், ஹரதி இது ஹரக. ஸோ நம்மளுடைய மனசெல்லாம் அவர் பால் இழுத்துக்கிறதுனால ஹரன்னு பேர். ஹர இதி புருவானக. ஸோ இப்படி சொல்லிக்கொண்டே இருக்கக்கூடிய என்னை ஸ்மரிஷ்யாமி, பக்தியா ஸ்மரிஷ்யாமி. ஸோ நான் உன்னை பக்தியோடு நான் யோசிக்கிறேன், இப்படி சொல்லிகிட்டே நான் உன்னை பக்தியோடு எப்போதுமே நினச்சிட்டே இருக்கேன், உன்னையே தியானம் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஸ்மரிஷ்யாமின்னு நான் உன்னையே நினைப்பேன். ஸோ பக்தியா பவந்தம், உன்னையே நினைப்பேன். ததோமே தயாசீல தேவ பிரசீதே, தயாவே சீலமாக உடையவர். உன்னுடைய சீலம் என்னது? எப்போவுமே தயாசீலம், எப்போதுமே எல்லாருக்கும் தயப்படுறது, அதுலேயே சீலமாக இருக்கக்கூடிய நீ மே தேவ பிரசீத, தேவனே என்னை நீ பிரசன்னமாக்கணும், எனக்கு நீ அருள் பண்ண வேண்டும். மகாதேவ தேவேஷ தேவாதிதேவ ஸ்மராரே புராரே யமாரே ஹர இதி புருவாண ஸ்மரிஷ்யாமி பக்த்யா பவந்தம் ததோ மே தயாசீல தேவ பிரசீத. त्वदन्यच्छरण्य प्रपन्नस्य न इति प्रसीद स्मरण्येव हन्यास्तु दैन्यं न चेते भवेद्भक्तवात्सल्यहानिः ततो मे दयाळो सदा सन्निधेहि.
தொது அந்யக சரண்யக, உன்னை தவிர சரணம்னு புகறதுக்கு யாரையாவது சரணம்னு பிடிச்சிக்கணும், கொழுகம்பா பிடிச்சிக்கணும். சில பேர் தேவி பக்தர்களாக இருப்பா, சில பேர் சிவபக்தர்களாக இருப்பா, சில பேர் கௌமாரம்ட்டு முருக பக்தர்களாக இருப்பா. யார் வேணால் எந்த தெய்வத்தை வேணால் கும்பிட்டுட்டோம். ஆனால் ஒரு ஆலம்பரமாக கொழுகம்பா பிடிச்சிக்கணும் ஒருத்தரை, ஒரு தெய்வத்தை. ஸோ அது மாதிரி இந்த ஆதிசங்கர் என்ன சொல்றார், உன்னை தவிர சரணம் கொடுக்கக்கூடியவர் சரண்யனான யாரையும் நான் எனக்கு கிடைக்கலை. ஸோ பிரபன்னஸ்ய ந இதி, பிரபத்தி பண்ணுறக்கூடியவர்கள் சரணாகதின்னு போய் அடையக்கூடிய அந்த ஒரு தெய்வத்தை நான் பார்க்கவில்லை. பிரபன்னஸ்ய ந இதி, ஸோ வேறு யாருமே காப்பாற்றுறதுக்கு தகுதி உடையவர் கிடையாதுன்னு நான் நினச்சுண்டு பிரசீதா, அப்படித்தான் நான் உன்னை சரணடைஞ்சிருக்கேன், எனக்கு வேறு யாரும் கிடையாது, நான் அநாதன், நாதனே இல்லாதவன், நீ தான் எனக்கு நாதன், அதனால பிரசீதா, எனக்கு நீ தான் பிரசீதா, அருள் கொடுக்க வேண்டும். ஸ்மரண்யேவ தைன்யம் ஹன்யாஹாத்து, நான் நினைக்கிறோச்சையே, நான் உன்னை நினைக்கிறோச்சே நீ என்ன பண்ண, ஸ்மரண்யேவ, நான் அப்படி உன்னை நினச்சிட்டே இருக்கிறோச்சே நீ என்ன பண்ணம், தைன்யாம் ஹன்யாஹாத்து, என்னுடைய தீனத்தன்மை, ஐயோ பாவம் இருக்காளே, மற்றவா ஐயோ பாவம் அப்படின்னு பலவிதமாக பாவம்னு சொல்லுவா. சில பேர் ஏழையாக இருக்கிறன்னு ஐயோ பாவம்பா, சில பேர் ரொம்ப கோபிஷன், என்ன கோபம் வருது இவனுக்கு, ஐயோ பாவம், இப்படி ஒரு கோபக்காரனாக பிறந்துட்டானே அப்படின்னு கோபத்துக்கு கூட பாவப்படுவா. தீனத்தன்மை அப்படி பலவிதமாக வரும். அப்போ ஏற்பட்ட தீனத்தன்மையிலிருந்து கிருப்பணனாக இருக்கக்கூடிய என்னை ஹன்யாஹாத்து, அந்த தீனத்தன்மையை நீங்கள் கொல்ல வேண்டும். நான் தீனனா இருக்க, தீரனா இருக்கணுங்கிறார், உறுதியோடு இருக்கணும் நான் அப்படி கேட்கிறார். நச்சேத் தே பவேத் பக்தவாத்சல்ய ஹானிஹி, நீ உனக்கு என்ன பேர் இருக்கு, பக்தர்களுக்கு வாத்சல்யம் உடையவன், வாத்சல்யம் அன்பு. ஸோ பகவானுக்கு என்ன பேர், பக்தவத்சலன். ஸோ பக்தர்கள் யார் கும்பிட்டாலும் அவர்களுக்கு வாத்சல்யத்தோடு அருள் புரிபவன் உன்னுடைய பேர் இருக்கிறது, அது ஹானி ஆகிடும், ஹானின்னு நஷ்டமாயிடும். ஸோ நீ எனக்கு இறங்காவிடில் உன்னை பற்றி நிந்தனை பண்ணுவான் மக்கள், பாரு அவ்வளோ பக்தி பண்ணினா இவரை காப்பாற்றவே இல்லை, இந்த பகவான் கை விட்டுட்டார் பாரு அப்படின்னு சொல்லுவாள். அதனால உன்னுடைய இந்த பக்த வாத்சல்யத்தனத்துக்கு ஒரு கேடு உண்டாகிவிடும். நச்சேத்துனது என்னுடைய தீனத்தன்மையை நீ நீக்காவிட்டால் அப்படி ஆயிடும். தத்தோ மே தயாளோ, ஹே தயாளு மூர்த்தியே, எல்லாருக்கும் தயை கொடுக்கக்கூடியவரே, மே தயாளோ எனக்கு தயை கொடுக்கக்கூடியவரே, சதா சந்நிதேகி, என்னுடைய சாநித்தியத்தில் நீ இருந்துகிட்டே இருக்கணும். சன்னிதானம்னு சொன்னால் அவுட் சைடில் வெளியில் கோவிலில் பார்க்குறோம், சன்னிதானத்தில் போகிறோன்னு சொல்கிறோம், பகவத் சன்னிதானத்தில் போகிறோன்றோம், அப்போ பகவானுக்கு நேரம் போகிறோன்ற அர்த்தம். இங்கே மே சதான்னு சொல்லும்போது எப்போவுமே கோவிலில் இருக்க வேண்டிய அவசியமே இல்லை, மனசில் நினைக்கிறோச்சே அந்த மனசில் எழுதுறலனுங்கிறார். ஸோ எப்பொழுதுமே என்னுடைய சாநித்தியத்தில் நீங்கள் இருக்க வேண்டும். शरण्य प्रपन्नस्य नायति प्रसीद स्मरन्येव हन्यास्तु दैन्यम् न चेत्ते भवेत् भक्तवात्सल्यहानिः ततो मे दयाळो सदा सन्निधेहि. अयं दान कालास्वकं दान पात्रम् भवानेव दाता कदन्यं न याचे भवद्भक्तिमेव स्थिरां देहि मह्यं कृपाशील शम्भो कृतार्थः अस्मि तस्मात्. அயம் தான காலக, இதுதான் தானம் பண்ண வேண்டிய காலம். என்ன தானம் பண்ணணுங்க, பகவான் பக்திக்கு இறங்கி தன்னுடைய அருளை தானம் பண்ணணும். இந்த நேரம் இதுதான் நல்ல நேரம் பான்னு சொல்கிறார். ஏன்னா எந்த தானத்துக்குமே காலம் நேரம் பாத்திரம் எல்லாம் பார்த்து தான் பண்ணணும். பாத்திரம் இருந்து பிச்சை இடும்பா, தானம் கொடுக்க வேண்டிய காலத்தில் தானம் பண்ணணும், காலமும் முக்கியம். ஸோ அது மாதிரி இதுதான் தான காலம்ப்பா, நீ தானம் பண்ணுறதுக்கு நான் தான் தான பாத்திரம், என்னை விட ஒரு பாத்திரம் கிடையவே கிடையாது இல்லையா. சிவானந்த லஹரியில் சொல்கிறார், நீ தான் தானத்திலேயே சிறந்தவன், நான் தான் இருக்கிறதுலே மோசமான பிச்சைக்காரன், அப்போது நீ உனக்கு எனக்கு தான் ரொம்ப பொருத்தங்கிறார். ஸோ மிக உயர்ந்தவர் மிக தாழ்ந்தவர்களுக்கு தானம் பண்ண தான் ரொம்ப பொருத்தம்னு அதில் சொல்கிறார். அதே மாதிரி தான் இங்கேயும் சொல்கிறார், இதுதான்ப்பா தானம் பண்ண வேண்டிய காலம், நான் தான் தானம் வாங்கிக்க வேண்டிய சிறந்த பாத்திரம். பவானேவ தாத்தா, கொடுக்குபவர் யார், நீ தான் தாத்தான கொடுப்பவர் கொடையாளி. ஸோ நீ தான் தாத்தா கொடுக்கக்கூடியவன். தொதன்யம்னு நான் வேறு வீட்டுக்கு போயெல்லாம் கேட்க மாட்டேன்ப்பா, உங்ககிட்ட மட்டும்தான் கேட்பேன். ஸோ தொத அந்யம்னு நாச்சே, உன்னை தவிர வேறு யாருக்கிட்டையும் நான் யாச்சனம்னு போய் நிற்க மாட்டேன், பிக்ஷை கேட்க மாட்டேன். பவத் பக்திமேவ, ஸோ எனக்கு என்ன பிச்சை போடணும்னு சொன்னால் உன்னுடைய பக்தி ஆகிற பிக்ஷை இடுன்ற. ஸோ பகவான் கொடுக்க வேண்டிய பிக்ஷை வெறும் சாப்பாடு இல்லை, பக்திமேவ, உன்னுடைய பக்தியையே எனக்கு பிச்சை இடு. ஏன்னா பகவான் கொடுத்தா தான் பக்தி வரும், இல்லாட்ட யாருக்கும் பக்தி வரப்போகிறது இல்லை. அது பகவான் அருளனா அப்போ தான் இங்கே உள்ள பக்தி வரும். ஸோ பவத் பக்தி, உன்னுடைய பக்தியை மட்டுமே ஸ்திராந்தேகி, நிச்சயமாக ஸ்திரமாக எனக்கு கொடு, அசையாத பக்தி.
மஹ்யம் எனக்கு கொடு, கிருபாஷீல கிருபையே சீலமோடுவர், தானசீல தயாசீல கிருபாஷீல அப்படின்னு என்னது அதுவே ஹபிச்சுவலாக எப்பொழுதுமே அந்த சீலமாக இருக்கக்கூடியவர் தான் பகவான். ஸோ அப்படி கிருபையே சீலமாக உடையவரே, சம்போ சம்ததாதி சேமத்தை கொடுப்பவரே, கிருதார்த்தோ அஸ்மி தஸ்மாத் அப்பொழுது நான் மிகவும் உனக்கு நன்றியுடையவனாக ஆவேன். கிருதார்த்தகன்னு சொன்னது செய்வதற்கு பிரதி உபகாரமாக நன்றியோடு இருக்கிறது, அதுக்கு தான் கிருதார்த்தன்னு பேர். ஸோ நன்றியோடு நான் உன்னை நினைப்பேன், அப்படி இருப்பேன்பா, வேறு எதுவுமே நான் நினைக்க மாட்டேன், உன்னையே நினச்சிட்டு இருப்பேன், நன்றி உடையவனாக இருப்பேன். पशुं वेत्सि चेन्मां तमेवाधिरूढः कलङ्की वा मूर्ध्नि दत्से तमेव द्विजिह्वं पुनः सोऽपि ते कण्ठभूषा त्वदङ्गीकृताः सर्वेऽपि धन्याः. மாம் பசும் வேத்சின்னு அறிகிறாய். ஸோ தொம் வேத்சி நீ அறிகிறாய் என்னை, மாம் என்னை, பசும் சேத் பசுவாக ஒரு மிருகமாக ஒரு பசுவாக நீ நினைத்தால் வேத்சி. ஸோ இவனுக்கு ஒன்றுமே அறிவு கிடையாது, 5 அறிவு படுத்த பசுக்களுக்கு சமம் அப்படின்னு நீ என்ன நினச்சியானால் அப்போது தமேவ அதிரூடுக உனக்கு அதுவும் பிடிக்குமே, உனக்கு பிடிக்காத ஒன்றும் இல்லை, 5 அறிவு இருக்குன்னு சொல்லிட்டு என்னை விட்டுற மாட்டேன் நீ. ஏன்னா நீயே 5 அறிவு படைத்த காளையின் மேல் தான் உட்காந்துருக்க. ஸோ தம் ஏவ அதிரூடக அந்த காளை அதுவும் ஒரு பசு, அந்த பசுவில் தான் நீ ஏறி உட்காந்துருக்காய். ஸோ நீ எதையுமே விட்டுற மாட்டாய், எல்லாமே உனக்கு வேணும். ஸோ பசுவாக இருந்தாலும் நீ என்னை ஏற்றுக்கொள்வாய். கலங்கீதி வா மூர்த்தினி கலங்கி இதி. ஸோ மாம சேர்த்துக்கணுங்க, என்னை களங்கம் உடையவன், இவன் பாப்பி, இவன் நிந்தைக்குரியவன் அப்படிலாம் நீ நினச்சால் மூர்த்தினி தத்சே தமேவ நீ உன் தலையில் என்னத்தை வச்சுட்டு இருக்காய், களங்கத்தை உடைய சந்திரனை தானே நீ வச்சுட்டு இருக்காய். ஸோ சந்திரனுக்கு எப்பவுமே களங்கம் உண்டு. ஸோ அந்த களங்கமுடைய சந்திரனை நீ தலையில் ஏற்றி வச்சுட்டுருக்கேன். ஸோ தலைமையில வச்சு கொண்டாடுற அந்த களங்கத்தை உடைய சந்திரனை, அதனால நான் களங்கத்தோடு இருந்தாலும் நீ என்னை ஏற்பாய். தீஜுகன ரெட்டை நாக்கு படைத்த பாம்புன்னு ஒரு அர்த்தம். த்விஜுகன்னு சொன்னான்னா வஞ்சகன்னு ஒரு அர்த்தம். ஸோ த்விஜுக நீ என்ன பாம்பு, நீ என்ன வஞ்சகன்னு நினச்சியானால் ஸோ த்விஜுக புனக அப்படி நான் என்னை நீ இவன் மகா வஞ்சகன் அப்படின்னு நீ நினச்சியானால் சோபித்த கண்டபூஷா அந்த ஜிகுகன்னு சொல்கிற த்விஜுகன்னு சொல்லக்கூடிய ரெட்டை நாக்குடைய பாம்பைத்தானே நீ கழுத்துலலாம் ஆபரணமாக அணிஞ்சின்னு இருக்காய். ஸோ அந்த பாம்பை நீ விடாத போது ஜிஜுகத்தை விடாத போது த்விஜுகமான அந்த வஞ்சகனான என்னையும் நீ ஏற்றுக்கொள்வாய். ஸோ உனக்கு எதுவுமே வேண்டாதது கிடையாது, நானும் உனக்கு வேண்டியவன் தான் அப்படி சொல்கிறீங்க. தோத அங்கீகிருத்தாக ஷர்வன சிவன் அர்த்தம். ஸோ ஷர்வ சிவனே தோத அங்கீகிருத்தாக இதெல்லாம் நீ அங்கீகரணம் பண்ணியிருக்கியா இல்லையா, சர்வேபி தன்யாக. ஸோ எல்லாருமே தன்யமானவர்கள். ஸோ நானும் அதில் தன்யமானவன் தான், நீ என்னையும் ஏற்றுக்க போகிறாய், அதனால நானும் தன்யமானேன் அப்படிங்கிற. न शक्नोमि कर्तुं परद्रोहलेशं कथं प्रीयसे त्वं न जाने गिरीश तथा हि प्रसन्नोऽसि कस्यापि कान्ता सुतद्रोहिणो वा पितृद्रोहिणो वा. ஸோ லாஸ்ட்ல என்ன பார்ப்போம், காந்தா சுதா துரோகிணக 3 கதையை இங்கே ரெஃபர் பண்ணுறார். அந்த கதையை சொல்லாமல் காந்தா துரோகி, யார் காந்தா துரோகின்னு சொன்னான்னா ஒரு ராஜா இருந்தார். அந்த ராஜா பல்லவ குலத்தில் தோன்றிய பல்லவ ராஜாவாக இருந்தார். அவருடைய பேர் கழல் சிங்க நாயனார் அப்படின்னு பேர். நாயனார் சரித்திரம் 3 ரெஃபர் பண்ணுறாருங்க. கழல் சிங்க நாயனார் ராஜாவாக இருக்கிறோச்சே பொண்டாட்டியும் கூட்டின்னு கோவிலுக்கு போனார், சிவன் கோவிலுக்கு போனார். அங்கே சைடில் எல்லாரும் பூ தொடுத்துட்டு இருந்தா. பூ தொடுத்துட்டு இருக்கிறோச்சே ஒரு பூ எடுத்து வாசனை அவ்வளோ வாசனையாக இருக்கே சொல்லிட்டு ஒரு பூ எடுத்து மூக்கில் வச்சு நுகர்ந்துட்டா இந்த ராணி நுகர்ந்தான்னு தெரிஞ்ச உடனே பட்டார்னு வாழை எடுத்தார், அவளோட கையை வெட்டிவிட்டார், மூக்கை வெட்டிவிட்டார்.
இல்லை கையை வெட்டினார், சாரி காந்தா, ஆமாம் கையை தான் வெட்டினார். ஸோ கைதானே இந்த பூ எடுத்தது, பகவானுக்கு அர்ப்பிக்க வேண்டிய பூவை போய் நீ மணக்கலாமா அப்படின்னு உடனே யோசிக்கவே இல்லை, கையை வெட்டிவிட்டார். ஸோ அந்த மாதிரி அந்த காந்தா துரோகி மனைவிக்கு துரோகத்தை இழைத்தார், அவளை கையை வெட்டி. அந்த நாயனார் சரித்திரம் எல்லாமே இந்த மாதிரி தான் இருக்கும். நிறைய சரித்திரம் பார்த்தா ரொம்ப கொடூரமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அந்த பாவத்தை அந்த ஜென்மத்திலேயே நீக்கணும்னு சொல்லிட்டு அந்த நாயனார்கள் அப்படி பண்ணியிருக்கா. ஏன்னா திருப்பி மறுபிறவி எடுத்து இந்த கஷ்டத்தை அனுபவிக்கக்கூடாது. அப்படி தான் இந்த பிரவச்சன கர்த்தாக்கள்லாம் நம்ம சொல்கிறதான் பார்க்குறோம். ஸோ எந்த ஒரு கொடூரம் இந்த பகவான் நிகழ்த்தினாலும் அவளுடைய பெருமையை வெளியில் காட்டுறதுக்கு, எப்பேற்பட்ட பெருமை இந்த நாயனாரான கழிச்சுங்க நாயனார், இப்படி ஒரு சிவபக்தி, அதனால சிவனுக்கு அபச்சாரத்தை அவரால் பொறுக்கவே முடியாது அப்படின்னு அந்த ஒரு சட்டத்தை ரெஃபர் பண்றார். சுதத்ரோகி, சுத அப்படின்னு சொன்னா குழந்தை, தன்னுடைய குழந்தைக்கு துரோகம் இழைத்தவர் அப்படின்னு சொன்னானா, இங்க வந்து இந்த இவர் பிள்ளைக்கறி உண்டவர்னு சொல்லுவார் இல்லையா, பகவான் வந்து பிள்ளைக்கறி அமுது செய்தவர் யார் செய்தா? சிறுதொண்ட நாயனார். சிறுதொண்ட நாயனார் சரித்திரத்தில் பார்க்குறோச்சே, அவருடைய பிள்ளை சீராள தேவர்னு ஒரு பிள்ளை இருந்தது, ஸ்கூலுக்கு போயிருந்தது. இவர் வந்தார், நாயனாரை பார்த்து நாயனோட பெருமை உலகத்துக்கு காட்டுறதுக்கு தான் வர. ஆனால் நீ என்ன கொடுக்கணும்னு கேட்டால், உங்களுக்கு சாப்பிடுங்கன்னு சொன்னால் எனக்கு ஒரு குழந்தை தலை குழந்தையாக இருக்கணும், அந்த குழந்தைய நீங்கள் வெட்டணும், நீங்கள் 2 பேரும் பிடிச்சிக்கணும், அம்மா பிடிச்சிக்க அப்பா வெட்டணும், அந்த மாமிசத்தை நல்லா சமைச்சு எனக்கு பரிமாறணும், அதைத்தான் தலைக்கறியத்தான் நான் உண்பேன் அப்படின்னு சொல்றார் நாயனா. அந்த சிவன் வந்து அவர் வந்து ஒரு பக்தர் இதில் வந்திருக்கார், ஒரு அருள் புரியற வேஷத்தில் வந்திருக்காரா சன்னியாசி கோலத்தில். அப்போ இவ வந்து என்ன பண்ணுறா, பகவத் பக்தர்களை வரலாம், அதனால அதே மாதிரி பண்ணுறா. அப்படி பண்ணின உடனே நார்மலாக தலைக்கறியை எல்லாரும் சாப்பிட மாட்டான்னு வெளியில் போட்டிருப்பா, இவர் தலைக்கறி தான் வேணுங்கிறாரு. நல்ல காலம் அந்த வேலைக்காரிக்கு கூட அவ்வளோ பக்தி இருந்தது. அந்த கதை சொல்கிறோச்சே, வேலைக்காரி என்ன பண்ணிருக்கா, இந்த ஆள் எப்படி பண்ணுவாரோ தெரியாது, புதுசாக வந்திருக்காரு என்னென்னோ கேட்குறாரு இவர், அதனால இதையும் தூரப்படாமல் வச்சுப்போன்னு ஓரமாக வச்சுருந்தாலாம், அதை கொண்டானோடனே அவ கொண்டு வந்து வச்சுட்டாலாம். அப்படி அந்த கதையை ரொம்ப அனுபவிப்பா. அப்படி வச்ச உடனே பகவான் வந்து உடனே அந்த குழந்தையை உயிர்ப்பித்து அவள் 2 பேருக்கு சிவகதியை கொடுத்தார் அப்படின்னு சொல்லி அந்த கதை வரும். ஸோ சிவத்ரோகி, அதுக்கப்புறம் துரோகினகா. ஸோ இந்த மாதிரி பித்ருத்ரோகி, பித்ருத்ரோகினா பித்தா, அப்பாவுக்கு துரோகம் பண்ணினவர். அப்பாவுக்கு துரோகம் பண்ண சண்டிகேசர் தான், சண்டிகேசர். ஸோ சண்டிகேசர் வந்து அவள் அப்பா வந்து துரோகம் பண்ணார். ஏன்னா இந்த சண்டிகேசரை ஒப்படைச்சிருக்கா, எல்லா பசுக்களையும் கிராமத்தில் உள்ள பசுக்களெல்லாம் நீங்கள் மேய்ச்சி கொண்டு வாருங்கன்னு சொல்லிட்டு அந்த பிள்ளை ரொம்ப நல்ல பிள்ளை சொல்லிட்டு அந்த பிள்ளையை கொண்டு மேய்க்க வைக்கிறா. பார்த்தா இவர் வந்து அந்த பசுக்கள் கறக்கிற பால் எல்லாம் அந்த சிவனுக்கு அபிஷேகம் பண்ணிவிடுறார். ஒரு இடத்துல போய் அந்த அப்படியே மண்ணில் போய்டுறது. இதை வந்து இவ அப்பா கொஞ்சம் அவ்வளோ நல்லவர் கிடையாது, அதனால அவர் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிடுறாரு, என் பிள்ளை ஆனாலும் சரி அவர் தப்பு பண்ணுறா, உங்களுக்கு பாலெல்லாம் கம்மியாக இருந்து பாருங்கோ, பாலெல்லாம் அங்கே அபிஷேகம் பண்ணிவிடுறாரு அந்த என் பிள்ளை அப்படின்னு சொன்ன உடனே இவர் வந்து என்ன பண்ணுறாரு, இவருக்கு தெரியாது. ஆனால் இதெல்லாம் பார்த்தோன்னே இவ அப்பா என்ன பண்ணுறாரு, இதை பாலெல்லாம் அபிஷேகம் பண்ணுறோச்சே, பக்கத்தில் வந்து தடுக்க போகலாம்னு நினைக்கிறோச்சே, இவர் சிவனோட அபிஷேகத்தை யாரா தடுக்கிறா, பார்க்க கூட இல்லை, பட்டார்னு வெட்டி விடுறார் அவரை. அப்போ அந்த இடத்துல அப்பா செத்து போய்ட்றார், தெரிஞ்சுன்னு வெட்டலை, தெரியாமலே சிவாபராதம் பண்ண வராளே என் கையை பிடிக்கிறாளேன்ட்டு வெட்டினார். அதனால அந்த சண்டிகேஸ்வரரை கூட துரோகினோவா யாராக இருந்தாலும் துரோகம் பண்ணினவர்களை கூட பிரசன்னோ அசி முந்தின லைனில் வருது, பிரசன்னோ அசி, அவர்களுக்கு கூட நீ பிரசன்னம் பண்ணினாய், அருள் புரிந்தாயே, கர்த்தும் பரத்ரோக லேசம் ந சக்னோமி, நான் வந்து இன்னொருத்தருக்கு துரோகம் பண்ண நினைக்க கூட இல்லைப்பா, அது என்ன சக்னோமி, என்னால் செய்யவே முடியாது. பிரத்தியாருக்கு இதை மாதிரி வாழலாம் துரோகம் பண்ணினா அப்படி அந்த மாதிரிலாம் துரோகம் நான் செய்ய முடியாது. அப்படி இருந்தாலும் நீ துரோகம் பண்ணினவருக்கெல்லாம் பிரசன்னம் பண்ணினேன். அப்போது கதம் பிரிய சேத்துவம், அப்போ நான் துரோகமே பண்ணாது எனக்கு நீ பிரீதியாக இருக்கியே. ஸோ துரோகம் பண்ணினவாளுக்கு தான் நீ பிரீதியாக இருப்பாய் நினச்சா, அப்படி இல்லை, எங்கிட்டையும் நீ பிரீதியாக இருக்காய். என்ன ஜானே கிரீஷ, எனக்கு புரியலையப்பா, கிரீஷனே ஹே சிவனே எனக்கு புரிய மாட்டேங்கிறது. ஸோ கிரிக்கெல்லாம் ஈஷன் கைலாசமலை நாதனே எனக்கு அது புரியலையே. ததாகி கஸ்யாபி பிரசன்னோசி, ஆகவே நீ யாரு என்ன ஏதுன்னு பார்க்கலை, எல்லாருக்குமே அருள் புரிபவனாக இருக்கிறாய்ன்னு சொல்றாருங்க. सर्वं जगदम्बार्पणमस्तु।